Good morning one and all. Today we discuss about unit 17 reproduction in plants and animals. Now we see the new topic is the sexual reproduction in human. In the human being, the male and female, the reproductive organ that differ anatomically and physiologically. Now the individual developed by the fusion of gametes. The sexual reproduction involves the fusion of two haploid gametes. Two haploid gametes means the male on the haploid gametes and the female on the haploid gametes. And male and female, the two haploid gametes have fusion. The form of the diploid, the zygote is the forming. Okay. அதாவது நம்மளுக்கு அந்த மனிதர்களில் அந்த பால் இனப்பெருக்கம் அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது மனிதரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளமைப்பிலும் செயல்பாடுகளும் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா வேறுபட்டு இருக்குது. The different the anatomically and physiologically. Okay. Next gameteகள், அந்த இனச்செல்கள், அந்த இணைவின் மூலம் புதிய உயிரினங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தோற்றுவிக்கப்படுகின்றன. இந்த பால் இனப்பெருக்கத்தின் விளைவாக இரண்டு ஒற்றைமைய இனச்செல்கள் the two haploid gametes. Two haploid gametes means male and female gametes. அந்த இரண்டு ஒற்றைமைய இனச்செல்கள் இணைந்து நம்மளுக்கு இரட்டை தன்மையுடைய கருமுட்டை சைகோட் நம்மளுக்கு என்ன பண்ணுது, உருவாகிறது. நெக்ஸ்ட் the organs of the reproductive system are divided into primary and secondary sex organ. இப்போ இந்த இனப்பெருக்க மண்டலத்தில் நம்மளுக்கு உறுப்புகள் முதல் மற்றும் இரண்டாம் நிலை பால் உறுப்புகள் ரெண்டு வகையாக நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு வேறு the primary reproductive organ include the gonadotropes in male, ovaries in ஃபீமேல். இப்போ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா விந்தகங்களும் பெண்களில் என்னது அண்டகங்களும் முதல்நிலை பால் இனப்பெருக்க உறுப்புகளாகும். இந்த பிரைமரி செக்ஸ் ஆர்கன் இன் மேல் டெஸ்டேட்ஸ் அண்ட் ஓவரிஸ் இன் ஃபீமேல். நெக்ஸ்ட்டு த அசசரி செக்ஸ் ஆர்கன். அசசரி செக்ஸ் ஆர்கன் இன் மேல் வாஸ் டிஃப்ரென்ஸ் எபிடிடிமிஸ், செமினல் வெசிக்கல்ஸ், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்டு பீனிஸ். இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல். ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல்லோபியன் டியூப், யூட்ரஸ், செர்விக்ஸ் அண்டு வெஜைனா. அப்போ நம்மளுக்கு அந்த அசசரி செக்ஸ் ஆர்கனின் மேல் அப்படின்னு பார்த்துக்கும்போது வாஸ் டிஃப்ரென்ஸ் விந்துக்குழல், எபிடிடிமிஸ், செமினல் வெசிக்கல்ஸ் விந்துப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ஸ், ப்ரோஸ்டேட் சுரப்பி, முன்னிலை சுரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பீனிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபெல்லோபியன் நாளம், கருமுட்டை குழாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு யூட்ரஸ், கருப்பை அண்டு செர்விக்ஸ், கருப்பை வாய். நெக்ஸ்ட்டு வெஜைனா, கலவி கால்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு த அசசரி செக்ஸ் ஆர்கனின் மேல். நெக்ஸ்ட்டு த செகண்டரி அசசரி செக்ஸ் ஆர்கன் இன்க்ளூட் தோஸ் த ஸ்ட்ரக்சர் விச் இன்வால்வ் இந்த நம்மளுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாம் நிலை பால் உறுப்புகள் இந்த அமைப்புகள் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா the process of ovulation, அண்டம் வெளியுடைய நிகழ்வு நடைபெறுகிறது. the fusion of the male and female gametes, அந்த ஆண் மற்றும் பெண் கேமெட் இணைவு ஃபெர்டிலைசேஷன் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் the division of the fertilized egg up to the formation of embryo. அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் நம்மளுக்கு என்னவோ மாறுதுன்னா எம்பிரியோவாக நம்மளுக்கு மாறுகிறது. கருவுற்று அந்த முட்டை பிளவுற்று கருவாக நம்மளுக்கு மாறுகிறது. நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி, கருப்பதித்தல். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் அந்த ஃபியூட்டஸ், கரு வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு சைல்டு பர்த்து, குழந்தை பிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். The male reproductive organ, the structure of the testes. Okay, the testes are the reproductive gland of the male. The testes are the reproductive gland of the male that the oval shaped organs which lies outside the abdominal cavity of the man. The testes are present in outside the abdominal cavity of the man like structures called the scrotum. Now we see the study of the various cells which are present in the testes. அப்போ விந்தகம் ஆண் இனப்பெருக்க சுரப்பின்னு சொல்லுவாங்க. இது முட்டை வடிவமுடையதுன்னு சொல்லுவாங்க. வயிற்றுக்குழியின் வெளிப்புறத்தில் நம்மளுக்கு என்னது காணப்படும் பை போன்ற ஒரு அமைப்பு தான் விதைப்பை, ஸ்கார்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க.
இன்னும் நம்ம விந்தகத்திற்கான பல்வேறு செல்களை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம். சரி, இதில் ஃபஸ்ட்டு each testis is covered. Each testis is covered. The testis is covered with layer of the fibers. This is called the tunica albuginea. Tunica albuginea. So that each testis is covered. Each testis is covered with a layer of the fibers. This is called the tunica albuginea. Next, the many septa form this layer. Next, the many septa form this layer, divided the testes into the pyramidal lobules, in which the seminiferous tubules. In which the seminiferous tubules. The seminiferous tubules. Next, the seminiferous tubules and cells of Sertoli and leading cells. Cells of Sertoli and leading cells. அதாவது ஒவ்வொரு வெந்தகத்தையும் நம்மளுக்கு சூழ்ந்துள்ள நம்மளுக்கு நாரிலை திசு தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, டியூனிகா அல்புஜினியா. ஒவ்வொரு அந்த வெந்தகத்தை சுற்றி வந்து பார்த்தோன்னா சூழ்ந்த நாரிலே ஒரு திசு அடுக்கு தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம், டியூனிகா அல்புஜினியான்னு சொல்லுவோம். வெந்தகம் இந்த அடுக்கின் பல இரட்டை அந்த இடை சுவரினால் பிரமிடு வடிவ பிரிவுகளாக நம்மளுக்கு என்ன பண்ணுறது, பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பிரமிடு வடிவ பிரிவுகளாக நம்மளுக்கு என்ன பண்ணுறது, பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரமிடு லெவல்கள் அந்த பிரிவுகளுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா செமினிபெரஸ் குழாய்கள் இருக்கும், செர்டோலி செல்கள் இருக்கும் மற்றும் லேடிக் செல்கள் நம்மளுக்கு இருக்கும். இதுக்குள்ளே நம்மளுக்கு செமினிபெரஸ் குழாய்கள், செமினிபெரஸ் டியூபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு செர்டோலி செல்கள், இதுக்குள்ளே நம்மளுக்கு செர்டோலி செல்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிக் செல்கள் நம்மளுக்கு என்னது இருக்கும். ஓகே, next, the process of the spermatogenesis takes place in the seminiferous tubules. The process of the spermatogenesis takes place in the seminiferous tubule. The Sertoli cells are the supporting cells. The Sertoli cells are supporting cells and provide the nutrients to the developing the sperm. The leading cells are the polyhedral in shape and lies between the seminiferous tubules. The leading cells are present between the seminiferous tubules and secrete the testosterone. It initiates the process of the spermatogenesis. அதாவது நம்மளுக்கு விந்தணுவாக்க நிகழ்வானது செமினிபெரஸ் குழாய்களில் நம்மளுக்கு என்ன பண்ணுறது நடைபெறுகிறது. அதில் நம்மளுக்கு செர்டோலி செல்கள் ஆதரவு செல்கள் ஆகும். செர்டோலி செல்கள் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, ஆதரவு செல்கள். இவை விந்து உருவாகுவதற்கு தேவையான உணவூட்டத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுது, அளிக்கிறது. விந்து உருவாக்க தேவையான உணவூட்டத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுது, அளிக்கிறது. நெக்ஸ்ட்டு பன்முக அமைப்பு கொண்ட லீடிக் செல்கள் அந்த செமினிபெரஸ் குழலுக்கு இடையில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அமைந்து டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் இது என்ன பண்ணுது, விந்தணுவாக்க நிகழ்வை நம்மளுக்கு துவங்குகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். நெக்ஸ்ட்டு the female reproductive organs. The ovaries are located the either side of the lower abdomen, composed of two almond shaped bodies. அதாவது அண்டகம் அந்த வயிற்றினுடைய அடிப்பக்கத்திற்கு நம்மளுக்கு ஒன்றாக அமைந்து நம்மளுக்கு பாதாம் வடிவிலான நம்மளுக்கு இவை ஃபெல்லோபியன் நாளங்கள் பக்கவாட்டு முனையில் நம்மளுக்கு என்னது அமைந்துள்ளன. இட்ஸ் லேயிங் த நியர் த லேட்டரல் எண்ட் ஆஃப் த ஃபெல்லோபியன் டியூப். அந்த ரெண்டு பக்கம் இருக்குது அந்த ஃபெல்லோபியன் டியூப்பில் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு இருக்கும். த ஈச் ஓவரிஸ் காம்பேக்ட் த ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் த அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுல்லா. இப்போ ஒவ்வொரு அண்டகம் நம்மளுக்கு வெளிப்புறத்தில் நம்மளுக்கு கார்டெக்ஸையும் உட்புறத்தில் நம்மளுக்கு என்னது மெடுல்லாவையும் நம்மளுக்கு பெற்றுள்ளது. தி கார்டெக்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் த நெட்வொர்க் கனெக்டிவ் திசுஸ் கால் த ஸ்ட்ரோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. இது இணைப்பு திசுவாலான வலைப்பின்னல் அமைப்புடைய ஸ்ட்ரோமாக்களால் கார்டெக்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுது, உருவாக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரோமா அண்ட் இஸ் த லைன்டு பை த ஜெர்மினல் எபித்தீலியம். த எபித்தீலியல் செல்ஸ் கால்டு த கிரானுலோசா செல்ஸ். த எபித்தீலியல் செல்ஸ் ஆர் கால்டு த கிரானுலோசா செல்ஸ். ஓகே, இவை இணைச்சல் எபித்தீலியத்தால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. கிரானுலோசா செல்கள் என்று அழைக்கக்கூடிய எபித்தீலிய செல்கள் அந்த அண்டகத்தில் உள்ள அண்டத்தை சூழ்ந்து முதல்நிலை பால்நீக்களை நம்மளுக்கு என்ன பண்ணுது, உருவாக்கிறது. நெக்ஸ்ட்டு the epithelial cells is called the granulosa cells that surrounded the each ovum. The ovary together form the primary follicles. As the egg grows the larger and the follicles also enlarges and get filled with the fluid and it is called the Graafian follicles. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, the egg grows. ஃபஸ்ட்டு the egg
grows is larger, enlarges and filled with the fluids called the Graafian follicles. The egg grows larger and the follicles also enlarges. The egg grows larger and the follicles grows the enlarger. The follicles grows the enlarger. Okay. The follicles also enlarges and filled with the fluids and it is called the Graafian follicles. And it is called the Graafian follicles. Okay. Okay, thank you and all. The next class we see the gametogenesis.